போரே. லாசரு, உன் மனதில் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? இவ்வளவு நேரம் நான் உன்னை அழைத்தும் என் அழைப்பு உனக்கு கேட்காத அளவிற்கு உன் செவி அடைத்து விட்டதோ, அல்லது இவன் அழைப்பிற்கு செவி சாய்க்க வேண்டுமோ என்று ஆணவத்தில் அமைதியாக இருந்தாயோ? எங்கு சென்றாய் இவ்வளவு நேரம்? சொல். ஐயா, என்னை மன்னியுங்கள். நான் ஆண்டவரிடம் ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். என்னைப்பா, அழகான வீடு, திரளான ஆஸ்தி, 3 தலைமுறையினர் உட்கார்ந்து சாப்பிடும் அளவுக்கு சொத்து என அனைத்தும் எனக்கு இருக்கிறது. பணத்திலே படுத்து உறங்குகிறேன், பொன்னிலே புரளுகிறேன், வைரத்தை வைத்து விளையாடுகிறேன். ஆனால் நான் ஜெபிப்பதே கிடையாது. அதனால்தான் நான் உன் எஜமான். நீயோ தினமும் மணிக்கணக்காய் திருமுறை வாசிக்கிறாய், ஜெபிக்கிறாய், ஆலயம் செல்கிறாய், காணிக்கை படைக்கிறாய். ஆனால் இன்னும் என் வீட்டு வேலைக்காரனாகவே இருக்கிறாய். ஐயா, ஆண்டவர் அனைவருக்கும் சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்தபடியே உமக்கு செல்வங்களை தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதை வைத்து பெருமை பாராட்டக்கூடாது. அதை நல்ல முறையிலேயே பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் தந்த தாளந்திற்காக கடவுள் நிச்சயமாக ஒரு நாள் கணக்கு கேட்பார். அன்று நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஐயா, நீ என் அடிமை, அதை நினைவில் கொண்டு பேசு. ஐயா, நாம் அனைவரும் ஆண்டவருக்கு அடிமை. நிறுத்திட உன் வியாக்கியானத்தை. என் பாதரட்சியை கூட தொடுவதற்கு தகுதி இல்லாத நீ எனக்கு புத்தி சொல்லுகிறாயா? உன்னை என்ன செய்கிறேன்? ஐயோ 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 எனக்கு ஐயோ, என்னை அடிக்காதீர்கள். என் நிஜமானே அடிக்காதீர்கள். என்னை அடிக்காதீர்கள். நான் இந்த உலகத்தையே ஆள பிறந்தவன். என்னை எவராலும் அசைக்க முடியாது. ஐயா ஐயா, யாரடா பொறியில் மாட்டிய எலி போல ஒலி எழுப்புவது? ஐயா, சாப்பிட்டு 4 நாட்கள் ஆகிறது. மிகவும் பசிக்கிறது. சாப்பிட ஏதாகிலும் கொடுங்கள் ஐயா. பசிக்கிறதா? வருகிறவருக்கும் போகிறவருக்கும் உணவளிக்க நான் என்ன சத்திரமா கட்டி வைத்துள்ளேன்? என் ஆஸ்தி, என் சம்பத்தெல்லாம் எனக்கு மாத்திரமே உரியது. இது பங்கு வர எவருக்கும் உரிமை இல்லை. ஐயா, சிறிது உணவு மாத்திரம் கொடுங்கள். என் பசியும் ஆறும். உமக்கும் அது புண்ணியமாக இருக்கும் ஐயா. என்னிடத்தில் இருக்கும் பணத்திற்கும் அதிகாரத்திற்கும் நான் நினைத்தால் இந்த பூலோகத்தை அல்ல, அந்த மேலோகத்தை வாங்கியதில் கூடாரம் போட்டு குடியிருப்பேன். அப்படிப்பட்ட என்னிடத்தில் புண்ணியத்தை பற்றி பேசுகிறாயா? ஐயா, மேலோகம் என்பது பணத்தால் கிடைப்பதன்று, மாறாக படைப்பாளருக்கு விசுவாசமாய் வாழ்வதனால் கிடைக்கும் மேலான வாழ்வு ஐயா அது. கையேந்திய நாய் கைப்பிரதி கொடுத்ததா? என்னிடத்தில் இருந்துண்ண வந்த நீ எனக்கு உபதேசம் பண்ணுறியா? உன்னை ஓடுடா ஓடுடா. சகோதரர் வாரும், நான் உமக்கு பசியார உணவு தருகிறேன். ஐயா, உமது எஜமான் நீர் எனக்கு உணவு தருகிறதை அறிந்தால் உம்மை தண்டிப்பாரே. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாது. இது எனக்கு உணவாக தரப்பட்டது. அதை நான் உமக்கு தருகிறேன். நீர் வாங்கி மனதார உண்ணும். அப்படி என்றால் உமக்கு ஒருவேளை உணவு இல்லை என்றால் அது என்னை ஒன்றும் செய்து விடாது. நீ 4 நாட்களாக பசியால் வாடுகிறாய். நீயே இந்த உணவை ஏற்றுக்கொள். ஐயா, உமது அநேக ஆஸ்தியுடையவராய் இருந்தும் எனக்கு இறங்க அவருக்கு மனமில்லை. ஆனால் நீர் உமக்கு இருந்த சிறிய உணவையும் எனக்கு தந்து உதவுகிறீரே. கடவுள் தாளந்துகளை தருகிறார். சிலர் அதை தந்த ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பதே இல்லை. ஆனால் நான் என் ஆண்டவருக்கு பயந்தவன், அவருக்கு விசுவாசமாக வாழ விரும்புகிறவன். எனவேதான் நான் அவருக்கு விருப்பமான இந்த நற்காரியத்தை செய்கிறேன். நீ உணவை புசித்து உன் பசியை ஆற்றிக்கொள். யாரடாது என் வீட்டு வாசல் அருகே பருக்களோடு உட்கார்ந்து இருப்பது? ஐயா, நான் தான் லாசரு, உங்கள் வேலைக்காரன். நீ வேலைக்காரன் தானே, வீட்டின் சொந்தக்காரன் இல்லையே. இந்த பருட்க பிடித்த உடம்போடு என் வீட்டு வாசல் உன்னை உட்கார. ஐயா, தயவு கூர்ந்து எனக்கு உதவி செய்யுங்கள். பருக்கள் என்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. நாய்கள் அவற்றை நக்குகிறதுனால்
என் உடம்பெல்லாம் நாற்றம் எடுக்கிறது ஐயா. தயவு செய்து என்னை ஒரு வைத்தியரிடம் அழைத்துச் செல்லுங்கள் ஐயா. பருக்களிலே கொஞ்சம் எண்ணெய் வைத்தால் சற்று ஆறுதலாக இருக்குமே ஐயா. எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள் ஐயா. உன்னை வைத்தியரிடம் அழைத்து செல்ல எனக்கு நீயா? என் உறவினரா, என் நண்பனா, அல்லது என் பங்காளியா? நீ என் வேலைக்காரன். நீதான் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும், தவிர நான் உனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓ, அந்த நாய்களோடு இருந்து ஒரு ஜீவனை விடு. தாங்கள் எனக்கு வைத்தியம் கூட செய்ய வேண்டாம். மிகவும் பசியாய் இருக்கிறது. சாப்பிட்டு 3 நாள் ஆகிறது. ஒரு வாய் உணவை மாத்திரம் உண்டு என் உயிரை விட சிறிது உணவு தாருங்கள் ஐயா. ஒரு மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளையாவது பொறுக்கிக் கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் ஐயா. ஊருக்கெல்லாம் உணவளித்தானா, இப்போது ஒன்றுமில்லாது இருக்கிறானா? ராப்பகலாய் கடவுளை தேடினாயே, எங்கே உன் கடவுள்? அவரை வந்து உனக்கு உணவு தரச் சொல். உணவு வேண்டுமா? இந்தா வாங்கிக்கோ. ஐயோ, இந்த உலகம் நிலையற்றது. எனக்கோ நிலையான வாழ்வு உண்டு, வாழ்வு உண்டு. என்ன சொன்னா? இங்கேயே வாழ தெரியல, அங்க போய் வாழ போறான? வாழு வாழு, நீ எப்படி வாழ்றான்னு பாக்க. இவர் நம் லாசரு அல்லவா? ஆம், இவர் லாசரு. அதோ அவரை பார், அவர்தான் ஐஸ்வர்யவான். லாசரு கடவுளுக்கு பிரியமானவர் அல்லவா?